Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 www.ashwinsweets.com. வியாழக்கிழமையன்று முக்கிய அறிவிப்பு வெளியாக உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். வாய்ப்பு உள்ளோர் நேரில் வருக, வாய்ப்பு இல்லாதோர் நேரலையில் காண்க என்றும் கருத்து பதிவு. நாட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளையும் மத்திய அரசு உருவாக்கி வருவதாக பிரதமர் மோடி தகவல். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக நடுத்தர வர்க்கத்தை பாஜக கருதுகிறது என்றும் உரை. தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீச வாய்ப்பு. பலத்த காற்று வீச வாய்ப்புள்ள கடற்பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. மற்றொரு கட்சியின் தலைவர் வெளியிட்ட அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி காப்பியடித்து வெளியிடுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திண்ணையில் அமர்ந்து வெட்டி பேச்சு பேசுவது போல திமுக அரசுக்கு எதிராக வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதாகவும் காட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு நான் புள்ளி விவரத்தோடு சொல்லி வரேன். இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20% தேர்தல் வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக நிரூபிக்க தயாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். தமிழ்நாட்டை தரைமட்டத்திற்கு அனுப்பியவர்கள் தற்போது தமிழக அரசு திவாலானதாக கூறி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். வருவாய் மற்றும் மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழகத்தை மாற்றியது அதிமுக ஆட்சிதான் என்றும் சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் எனும் வாக்குறுதி என்ன ஆனது என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. பேரூராட்சிகளுக்கு திட்டத்தை விரிவுபடுத்துவது, ஊதியத்தை 300 ரூபாயாக அதிகரிப்பது உள்ளிட்ட வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு 2 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புத்தாண்டு முதல் 100 நாள் பணியாளர்களுக்கு தமிழக அரசு வேலையும் வழங்கவில்லை என்றும் புகார். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது எனும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை வெளியாகும் என அண்ணாமலை தகவல். தமிழ்நாட்டில் வேறு எங்கும் டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் திட்டவட்டம். நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி டங்ஸ்டன் பிளாக் 4981 ஏக்கர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளை வர இருக்கு. அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியை இன்னைக்கு சந்திச்சு பேசி நாளை மிக மிக மகிழ்ச்சியான செய்தி அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு வர இருக்கு. பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி சீமான் வீட்டை முற்றுகையிட முயன்ற பெரியாரிய உணர்வாளர்கள் கைது. பாலவாக்கத்திலிருந்து பேரணியாக சென்று சீமானின் உருவ பொம்மையை எரித்த போது தடுத்து நிறுத்தி கைது செய்த போலீசார். கடந்த காலங்களில் பெரியார் பேசியதை தற்போது எடுத்து பேசினால் பெரியார் மற்றும் திராவிட இயக்கங்களுக்கு இப்போது ஏன் பதற்றம் ஏற்படுகிறது? தனது கருத்து தவறு என்றால் பெரியார் பேசிய கருத்துக்களும் தவறு என சீமான் திட்டவட்டம். சீமான் மீட்டருக்கு முன் திரண்டுள்ள நாத்தாக்கவினருக்காக சுட தயாரான சிக்கன் பிரியாணி. இரவில் இருந்து காத்திருந்தவர்களுக்கு காலை முதல் உணவு விநியோகம். வேட்புமனுவில் தகவல்களை மறைத்ததாக எடப்பாடி பழனிசாமி மீதான புகார் தொடர்பாக காவல்துறை தொடர்ந்து விசாரிக்கலாம். விசாரணைக்கு எடப்பாடி பழனிசாமி முழு ஒத்துழைப்பு அளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூர் தொகுதி எம்பி கதிர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நீடிக்கும் விசாரணை. உதவியாளர்களை அனுப்பிவிட்டு தனி அறையில் வைத்து துருவி கேள்வி எழுப்பப்படுவதாக தகவல். நீதிமன்றம் பிறப்பிக்கும் பிடிவாரண்டுகளை காவல்துறை முறையாக அமல்படுத்துவதில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்யவில்லை என்றால் கீழமை நீதிமன்றங்களால் எப்படி வழக்குகளை விசாரிக்க முடியும் என்றும் கேள்வி. வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையினரே குற்ற செயல்களில் ஈடுபடுவதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது. 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி வழக்கில் SSI ராஜாசிங் வருமான வரித்துறை அலுவலர் ஜாமீன் கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம்.
நடிகை நயன்தாராவின் ஆவணப்பட காட்சி தொடர்பாக 10 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு தனுஷின் ஒண்டவான் நிறுவனம் தொடர்ந்த வழக்கு. வழக்கை நிராகரிக்க கோரி நெட்ஃபிளிக்ஸ் தரப்பில் தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை தள்ளி வைத்தது உயர்நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின்படி விசாரணையை தொடங்கிய சிபிஐ அதிகாரிகள் கருணாபுரம் மற்றும் சேஷசமுத்திரம் பகுதிகளில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினரை சந்தித்து விசாரணை. புதுக்கோட்டை ஜகுபர் அலி கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜகுபர் அலி கொலை வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவு. மகா கும்பமேளாவில் பங்கேற்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அமைச்சர்கள். பறவைகளுக்கும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் உணவு வழங்கினர். மகாராஷ்டிராவின் ஜால்கோனில் தண்டவாளத்தில் நின்றிருந்தவர்கள் மீது கர்நாடக எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியது. புஷ்பக் எக்ஸ்பிரஸ் ரயிலிலிருந்து இறங்கி நின்றிருந்தவர்கள் மீது ரயில் மோதியதில் 10 பேர் உயிரிழந்ததாக தகவல். கத்திக்குத்துக்கு ஆளான சயீப் அலிகானை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உயிரை காப்பாற்றிய ஆட்டோ ஓட்டுநர். டிஸ்சார்ஜ் ஆன சில மணி நேரத்திலேயே ஆட்டோ ஓட்டுநரை நேரில் அழைத்து நன்றி தெரிவித்தார். தகுதியுள்ள வெளிநாட்டினரை அமெரிக்கா தொடர்ந்து வரவேற்கும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி. H1B விசா தொடர்பான தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய டொனால்டு டிரம்ப். Ashwin Sweets and Snacks. For export order enquiry 73730 41434. www.ashwinsweets.com.